மாலை மலர் டிவி வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் உங்கள் கோமல் ஷர்மா பேசுகிறேன். என்னை சட்டப்படை குற்றத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அமைதிப்படைன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இந்த 2 படத்துலேயும் இப்போ என்னோட ஃபஸ்ட்டு படத்துலேயும் என் பேர் தமிழ் தான், செகண்ட்லேயும் தமிழ் தான். ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தேன், ஒரு போராளியாக எப்படி மாறினேன்னு அந்த ஜேர்னி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஹஸ்பண்ட் லூஸ் பண்ண ஒரு பொண்ணாக நான் அதில் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுவும் தட் இஸ் ஆக்சுவலி அ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கேரக்டர். அமைதிப்படை இஸ் அகெயின் ஒரு வாத்தியார் கேரக்டர். வாத்தியார் எப்படி இருக்காங்க ஒரு ஸ்கெட்ச். அந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ டிபிக்கல் தமிழ் கேர்ள். எங்க தமிழ் சிஸ்டர்ஸை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஏதோ ஒரு ஹீரோயினை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்காது. அவங்க டிப்பிக்கலாக ஒரு தமிழ் பொண்ணுக்கு என்ன குணங்கள் இருக்குமோ அது எல்லாம் அந்த தமிழ் கேரக்டருக்கு உண்டு. அவங்க ரொம்ப ஷையாக இருப்பாங்க, அவங்களுக்கு வெக்கம் இருக்கும், அம்மா அப்பா மேலே ரொம்ப ரெஸ்பெக்டாக வச்சுருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நல்லா பழகுவாங்க, அவங்க கலீக்ஸ் கிட்ட அவங்க நல்லா பழகுவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க வீரத்தனம் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் என்னோட தமிழ் கேரக்டர். இட்ஸ் ஃபுல்லி பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் கேரக்டர். என்னோட டெபியூ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சங்கர் சார், ராஜேஷ் சார் போல பெரிய டைரக்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. செகண்ட் மூவி மணிவண்ணன் சார், ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் டேலண்ட், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டைரக்டர். அவங்க செட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அவங்க டிசிப்ளின்டா அவங்க செட்ல இருப்பீங்க எல்லாமே. அண்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் லைக் ரியலி அ ட்ரீம் கமிங் ட்ரூ. என்னோட கேரக்டர் தமிழ் பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல போயிட்டு பார்க்குற அத்தனை தமிழ் பொண்ணுங்களுக்கு அவங்களே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு பொண்ணு, ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பாங்க, அம்மா அப்பா மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரு பிரச்சனை அவங்க எப்படி அது டேக்கிள் பண்றாங்க, அந்த வீரம் கூட அந்த இதுல காமிச்சிருக்காங்க. சோ மச் ஆஃப் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் அவங்க அம்மா அப்பா சைட்ல காமிச்சிருக்காங்க. அதுவும் அந்த சமயத்துல அவங்க வாதியாரு வேற. So like playing lot of different emotions and expression was like really good for me. Shooting spot la எங்களோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க வி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சுரேஷ் சாரும் ரவி சாரும். அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்க எல்லாம் எந்த விஷயத்துல சாட்டிஸ்ஃபை கண்டிப்பா ஆக மாட்டாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு லைக் சாங் இல்லை ஏதோ ஒரு ஷார்ட், இப்போ 2 பேருமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட். லெட் இட் பி அ டைரக்டர் ஆர் லெட் இட் பி அ ப்ரொடியூசர். இப்போ 2 பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கூட ஒர்க் பண்றதுக்கு இட் இஸ் லைக் ரியலி ஆல்வேஸ் அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க எல்லாமே சீக்கிரமா ஒரு ஷார்ட்ல இருந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இப்போ அவங்க திங்க் பண்ண அவுட்புட் வெளில வரலன்னா அவங்க அந்த மணி இஷ்யூ பார்க்காம அவங்க திருப்பி அந்த ஷார்ட்டை திருப்பி ரீஷூட் பண்ணணும்னு பண்ணிருக்காங்க. So that is the best part. I think nobody else will definitely produce. As a producer wise அவங்க பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க கிரியேட்டிவ் ஃபீல்ட். அண்ட் அப்பா பாத்தீங்கன்னா எங்க படத்துல எல்லாரும் கிட்ட ரொம்ப ஒரு பல்க்ல டேலண்ட் இருக்கு. லைக் சத்யராஜ் சார் இருக்கட்டும், லைக் மணிவண்ணன் சார் ஆர் சீமான் சார், எல்லாரும் கிட்ட ரொம்ப ஒரு எல்லா டேலண்ட் ஒரு சின்ன ஒரு டெரஸ் கீழே பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவும் மணிவண்ணன் சார் தலைமையில அந்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த அவுட்புட் டு பி லைக் ரியலி வெரி குட். எங்களோட படம் ஷூட் பண்ணும்போது என்னோட கோஸ்டார் சீமன் சார் அவங்க எப்பவுமே அவங்க இதுலயே இருப்பாங்க. he will be in his own thought. எப்பவுமே யாரு விஷயத்துல இன்டராக்ட் பண்றது எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த இது அவங்க கண்டிப்பா பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஒன் இன்சிடென்ட் ஹேப்பன். நாங்க ஷூட்டிங்கோட லாஸ்ட் டேல இருந்தேன். அப்போ ஐ வாஸ் சிட்டிங் இன் அ சேர் அண்ட் ஹேவிங் மை ஓன் லஞ்ச். என்னோட ஓன் ஃபீல்ட்ல இருந்து நான் உட்காந்து லஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அது காட்டு இருந்தனால அங்கே ஒரு ஓனான் ஓடிட்டு என்னோட கால் கிராஸ் பண்ணி போச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அந்த பார்த்த இன்சிடென்ட். நான் சாப்பாடு எல்லாம் தூக்கி போட்டுட்டேன், என்னோட எல்லா மொபைல்ஸ் எல்லாம் செல்போன்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு. நான் ரொம்ப பயம் எனக்குள்ள. எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்னை உட்காந்து நான் சைலண்ட் ஆகுற வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இன்சிடென்ட் எல்லாம் ப்ரொடியூசர் எல்லாமே என்னை ஆறுதல் சொன்னாங்க. அந்த சமயத்துல அந்த வரைக்கும் there is no talk with சீமான் சார். பட் சீமான் சார் ஸ்லோவா சிம்பிளா நடந்துட்டு என்கிட்ட உட்காந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா?
சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் சார் சொல்லுங்க, எனக்கு அது வரைக்கும் ஒரு அதிர்ச்சியில நான் இருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க பயம் கோலங்களுக்கு நண்பன் அண்ட் வீரத்துக்கு பகைவன்னு சொல்லி போனாங்க. அந்த விஷயம் 2 நாளைக்கு என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அண்ட் தட் இஸ் லைக் அ பிக் டர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஐ திங்க் அதுக்கப்புறமா அவங்க இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு புலிய வந்துடுச்சுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, அது கண்டிப்பா நீங்க அவங்கள ஃபைட் பண்ணி நீங்க பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் த மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் பார்ட் ஆஃப் மை ஷூட்டிங் ஸ்பாட். என் தமிழ் மக்களுக்கு, நான் ஒரு தமிழ் பொண்ணு, நான் சென்னையில பிறந்திருக்கேன், எல்லாமே சென்னையில தான் படிச்சிருக்கேன். ஸோ அண்ட் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கையே தமிழ் பீப்புள் தான். ஸோ கண்டிப்பா எனக்கு இந்து படம் மட்டும் இல்லை, அமைதிப்படை மட்டும் இல்லை, வர எல்லா படத்துக்கு உங்க ஆதரவும் உங்க அன்பு எல்லாம் கண்டிப்பா தேவைப்படுது. எனக்கு மேல மேல நிறைய ஆதரவு, அன்பு, லவ், உங்க லவ் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் அது கொடுத்துட்டே இருங்க. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்பவுமே தேவைப்படும். நன்றி, வணக்கம்.